ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம், காசு மேல காசு வந்த அட்டகாசம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம், காசு மேல காசு வந்த அட்டகாசம். அதிரடியான ஆட்டங்கள், அட்டகாசமான கேள்விக்கு பதில்கள், குழந்தை முதல் பெரியவர் வரை எல்லோரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ற ஒரே ஒரு கேம் ஷோ அட்டகாசம். இன்னைக்கு நம்ம அட்டகாசத்துல சூப்பரா கேம் ஷோவை விளையாட போகும் திரை நட்சத்திரங்கள். லெட்ஸ் வெல்கம் போண்டாமணி, கங்கா, பெஞ்சமின், சுருளி மனோகர். லெட்ஸ் வெல்கம் கங்கா. Let's welcome Benjamin. Let's welcome Surali Manohar. Welcome to அட்டகாசம். பொதுவா எல்லா கேம் ஷோலையும் கடைசியில நம்ம வின் பண்ணி காசு எடுத்துன்னு போவோம். அட்டகாசத்துல மட்டும் அட்டகாசமா 5 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கு முதல்லயே கொடுப்போம். ஒவ்வொரு ரவுண்ட்ல நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க, நாங்க எவ்வளவு சம்பாதிப்போம், அதுதான் போட்டி. சரி பாத்துருவோம். அதிர்ஷ்டலட்சுமி get 20 lakhs cash. அதாவது அற்புதமான கலைஞர்கள் நீங்க எல்லாம். அந்த கேஷோட உங்க முகத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேர்மையான மனிதர்கள் நீங்க. காசு கொடுக்காட்டி நாங்க சிரிக்க வைப்போம். 100%. கடைசியில காசு நம்ம ஜெயிச்சிருவோம் இல்ல? நிச்சயமா. டெஃபினட்டா. ஸோ அந்த காசோட பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் பண்ணா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை சொல்லுவேன். அந்த கதைக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள் 5. அந்த 5 கேள்விக்கு ஒவ்வொரு கேள்விக்கு 20,000 ரூபாய் ஜெயிக்கலாம். 1 லட்சத்துக்கு விளையாடுறோம். சோ போண்டாமணி அவர்களே ரெடியா இருக்கீங்களா? ரெடி. உங்களுக்கான கதை இது. ஓபன் பண்ணா ஒரு காவல்துறையில ரிசர்வ் போலீஸா வராரு ஹீரோ. கட் பண்ணா ஹீரோவுக்கு பெண்ணை பாக்குறாங்க. ஹீரோவுக்கு பெண்ணை பிடிச்சி போகுது. ஆனா நிச்சயதார்த்தத்தின் போது ஹீரோவோட அப்பா யாருன்னு கேட்டுட்டு அவங்க நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறாங்க. கட் பண்ணா பிளாஷ்பேக்ல ஹீரோவோட அப்பா இளம் வயசுல ஒரு பிச்சைக்காரனா இருந்து ஒரு அரசியல்வாதி மூலமா பெரிய அரசியல்வாதி ஆகிறார். தனக்கு வழிகாட்டிய அரசியல்வாதியை ஏமாத்தி பதவியை பிடிச்சிடுறாரு. அமைதிப்படை எத்தனை வாட்டி பார்த்திருக்கீங்க? ஒரு 15 வாட்டி பார்த்தேன். டெஃபினட்டா சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். முதல் கேள்வி, படத்துல ஹீரோ தாத்தாவாக நடித்த நடிகர் அசல் பெயர் என்ன? எஸ்.எஸ். சந்திரன். ரைட் ஆன்சர். ஒரு சின்ன ஜர்க்கு கொடுத்தாலும் கரெக்டா சொல்லிட்டீங்க. இரண்டாவது கேள்வி, ஹீரோவின் அம்மாவாக நடித்த நடிகை பெயர் என்ன? கஸ்தூரி. ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, படத்தின் இயக்குனர் பெயர் என்ன? அது நல்லாவே தெரியும். மணிவண்ணன் சார் தான். மணிவண்ணன் சார். சினிமால இருந்து அர்த்தம் இல்லை. நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். சோ உங்க மூலமா அவங்களுக்கு ஒரு செய்தி. நான்காவது கேள்வி, ஹீரோ அப்பாவின் பெயர் என்ன படத்துல? ஹீரோ அப்பா சினிமா பெயர் என்ன? ஒரிஜினல் பெயர் மைண்ட்ல வர இல்லையே. டைம் அப். ஐந்தாவது கேள்வி, ஹீரோ அப்பாவின் இரண்டாவது மனைவியாக நடித்தவர் நடிகை பெயர் என்ன? இரண்டாவது மனைவி. ஓகே, 5 கேள்வியில 3 கேள்விக்கு கரெக்டான பதில் சொன்னீங்க. படத்துல ஹீரோ அப்பாவின் பெயர் நாகராஜ சோழன் MA. 5வது கேள்வி, இரண்டாவது மனைவியாக நடித்த நடிகை சுஜாதா அவர்கள். சோ கட் பண்ண ரவுண்ட்ல 1 லட்சத்துக்கு விளையாடி போண்டாமணி அவர்கள் நீங்க வின் பண்ண கேஷ் 60,000. அதிர்ஷ்டலட்சுமி கலெக்ட் 40,000 from போண்டாமணி. ஃபர்ஸ்ட் கிளாஸா விளையாட எங்களுக்கு 40,000 தந்த போண்டாமணி அவர்கள் அக்கவுண்ட்ல இப்போ 40,000 தந்த பிறகு 4,60,000.
சோ கங்கா அவர்கள் ரெடியா இருக்கீங்களா? எஸ், நிறைய படம் பார்ப்பீங்களா? பாத்திருக்கேன். பட் இந்த அளவுக்கு நுழைஞ்சு பார்த்தது இல்லையா ஒரு கேரக்டர். நுழைய முடியும் உங்களால, பாத்துருவோம். ஓபன் பண்ணா ஒரு அழகான குடும்பம். வீட்டில் வந்து 3 பொண்ணுங்க, ஒரு பையன். மூத்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். கட் பண்ணா அந்த பெண்ணை பார்க்க ஹீரோ வராரு. அன்னைக்கு லேட்டா வராங்க ஹீரோயின். கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்றாங்க. கட் பண்ணா கல்யாணம் நடக்குது. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் டெல்லி போறாங்க. அங்க ஹீரோயின் ஹீரோவிடம் மேரேஜ் லைஃப் பிடிக்கலன்னு சொல்றாங்க. கட் பண்ணா பிளாஷ்பேக் ஓபன் பண்ணா இன்னொரு ஹீரோவுடன் ஹீரோயினுக்கு காதல். மேரேஜ் அன்னைக்கு போலீஸால் அந்த ஹீரோ கொல்லப்படுறார். மௌன ராகம். சோ 5 கேள்விகள் படத்துக்கு சம்பந்தப்பட்டு. முதல் கேள்வி, இந்த படத்தின் இயக்குனர் யார்? மணிரத்னம் சார். ரைட் ஆன்சர், மணிரத்னம் அவர்கள். இரண்டாவது கேள்வி, இந்த படத்தில் ஹீரோயின் அப்பா பேர் என்ன? சந்திரமௌலி. சந்திரமௌலி. ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, இரண்டாவது ஹீரோவாக நடித்தவர் யார்? கார்த்திக் சார். கார்த்திக். ரைட் ஆன்சர். நான்காவது கேள்வி, படத்துல ஹீரோவுக்கு அடிபட்ட ஒரு இடத்துல கட்டு போட்டு இருப்பாரு, அது எந்த இடம்? No. Sorry. ஐந்தாவது கேள்வி, இந்த படத்தின் இசை அமைப்பாளர் யார்? யாராலையுமே மறுத்தே சொல்ல முடியாது. இசைஞானி சார். பேரு இசைஞானி இளையராஜா அவர்கள். ஹீரோக்கு அடிபட்ட இடம் கை. சோ 4 கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லி 80,000 வின் பண்ணிருக்கீங்க. அதிர்ஷ்டலட்சுமி கலெக்ட் 20,000 from கங்கா. கங்கா அவர்கள் இப்போ வந்து இலவசமாக நம்ம எல்லோருக்காக அட்டகாசமா நிலாவே பாட்டு அப்படின்ற சாங் எங்களுக்காக நீங்க பாட போறீங்க. 2 லைன் நீங்க பாடுங்க. நீங்க பாடுறீங்க. இல்ல எங்களுக்காக நான் நீங்க பாட பாடுறது போறீங்க. ரெகுலர். நீங்க ஆரம்பிங்க, நான் ஜாயின் பண்றேன். நிலாவே வா, நான் கிளம்பட்டுமா? செல்லாதே இல்ல, இல்ல, வா, அவரை பாட சொல்லுங்களேன். ஏன் என்னாலும் முன் பொன்வானம் நான். என்னை நீதான் பிரிந்தாலும் தேன் பாய் நிலைவாலே அழைப்பேன். நிலாவேவா செல்லாவேவா. வாட் இஸ் சாங்? பாடகர்கிட்ட வந்து பாடலாமா? நல்ல குரல் வளர்க்கிறப்ப பாடலாம். இல்ல அவங்க பாடி கூட அந்த டோன் வந்து ஷஹனாய் டோன் மாதிரி இருந்தது. அப்படியா? அதான் நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். ஆனா ஊர்ல எல்லாம் என் பாட்டை கேட்டு தான் குழந்தை எல்லாம் தூங்கும். ஊர்ல நான் பாடுற பாட்டை கேட்டு தான் குழந்தைகள் எல்லாம் தூங்கும். அவ்வளவு மோசமா இருக்கு. பாடுறதுக்கு முன்னாடியே தூங்கிடும் குழந்தைங்க. மணி ராகத்தோட பாடுங்க. எத்தனை கட்டை? 26 கட்டை. அதாவது வருங்காலத்துல வரக்கூடிய கட்டைகள் இதெல்லாம். ஓகே, அடுத்ததாக ரெடியா சார்? ரெடி சார். ஓபன் பண்ணா தமிழ்நாட்டுல சவுத் சைடுல இருக்கிற ஒரு கிராமம். ஹீரோ இந்து மதத்தை சார்ந்தவர், ஹீரோயின் முஸ்லிம் மதத்தை சார்ந்தவங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல ஹீரோயின் மீட் பண்ண ஹீரோவுக்கு பிடிச்சு போகுது. கட் பண்ணா ஹீரோ ஹீரோயினை தீவிரமா காதலிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு கட்டத்துல ஹீரோயினும் ஹீரோவை காதலிச்சாங்க. இந்த காதல் விவகாரம் 2 குடும்பத்துக்கும் தெரிய வருது. ஹீரோ ஹீரோயினை பிரிக்கிறாங்க, ஃபேமிலிஸ் 2மே. கட் பண்ணா ஹீரோ வெளியூர் கிளம்பி போறாரு. 1 வாரம் கேப்ல ஹீரோயினும் ஹீரோ போன ஊருக்கு ஓடி போறாங்க. மும்பாய். ஃபென்டாஸ்டிக் மூவி. சோ இதுல இருந்து 5 கேள்வி. முதல் கேள்வி, இந்த படத்தின் கேமராமேன் யார்? டைம் அப். இரண்டாவது கேள்வி, ஹீரோவின் அப்பாவாக நடித்தவர் யார்? நாசர். ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, ஹீரோயினாக நடித்த நடிகை யார்? மனிஷா கொய்ராலா. ரைட் ஆன்சர். நான்காவது கேள்வி, ஹீரோ மாமனாராக நடித்த நடிகர்? கிருஷ்ணமூர்த்தி. கிட்டு. ரைட் ஆன்சர். ஐந்தாவது கேள்வி, இந்த படத்தின் இசையமைப்பாளர் யார்? ஏஆர் ரஹ்மான். ரைட் ஆன்சர். சார் ஒன்றும் தெரியாத மாதிரியே டான்னு பதில் சொல்லிட்டீங்க. இந்த படத்தின் கேமராமேன் ஃபர்ஸ்ட் மட்டும்தான் சொல்லல நீங்க, ராஜீவ் மேனன் அவர்கள். முதல் ரவுண்ட் கட் பண்ணால பெஞ்சமின் அவர்கள் 4 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லி 80,000 வின் பண்ணிருக்கீங்க.
அதிர்ஷ்டலட்சுமி ஜஸ்ட் கலெக்ட் 20,000 from பெஞ்சமின். 20,000 எங்களுக்கு தந்த பிறகு பெஞ்சமின் அவர்களுடைய அக்கவுண்ட்ல 4,80,000. கிரேட். அடுத்த கதை சுரளி மனோகர் அவர்களுக்காக. ரெடியா சார்? ரெடி. ஓபன் பண்ணா ஹீரோவுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்தது. மேல் படிப்புக்காக ஹீரோ சென்னையில இருக்கிற அக்கா வீட்டுக்கு கிளம்புறார். அக்கா வீட்டுக்காரருக்கும் ஹீரோவுக்கும் 2 பேருக்கும் ஆகாது. 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. கட் பண்ணா ஹீரோ சென்னையில ஹீரோயினை மீட் பண்றாரு, ஃபாலோ பண்றாரு, லவ் சொல்றாரு. ஹீரோயின் ஏத்துக்கல. ரன். ஓடிட்டே சொல்றீங்க. ஆமா சார், சூப்பர் ஹிட் படத்துக்கெல்லாம் டைட்டில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்டிங், ஆக்ஷன். நான் தான் அதுல காக்கா பிரியாணி போட்டுப்பேன். சோ இந்த படத்திலிருந்து 5 கேள்வி. முதல் கேள்வி, இந்த படத்தில் அறிமுகமான ஹீரோயின் யார்? ஏன் சார்? மீரா ஜாஸ்மின். மீரா ஜாஸ்மின். ரைட் ஆன்சர். அதுக்கு எந்த படம் போறீங்க? லேடிஸ் பேர் சொல்லும்போது கூச்சப்படுவாங்க. ஓகே, வெரி குட். சீக்கிரமா சொல்லலன்னா இங்க போயிடும். ஓகே. இரண்டாவது கேள்வி, படத்துல வில்லன் பேர் என்ன? வில்லனான நடிச்சவர் பேர்? அதுல் குல்கர்னி. ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, ஹீரோ அக்கா கணவராக வருபவர் யார்? ரகுவரன். 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 நான்காவது கேள்வி, ஹீரோ ஃப்ரெண்டாக வரும் காமெடி நடிகர் யார் படத்தில்? டைம் அப். ஐந்தாவது கேள்வி, இந்த படத்தின் தயாரிப்பாளர் யார்? குட். 3 கேள்விகளுக்கு கரெக்டான பதில் சொன்னீங்க. 4வது கேள்வி வந்து ஹீரோ ஃப்ரெண்ட் கேரக்டர் நடித்தவர் வந்து விவேக் அவர்கள். 5வது படம் தயாரிப்பாளர் வந்து AM ரத்னம் அவர்கள். ஸோ அழகா 3 கேள்விக்கு பதிலை சொல்லி வின் பண்ண கேஷ் மனோகர் அவர்கள் அக்கவுண்ட்ல 60,000. அதிர்ஷ்டலட்சுமி கலெக்ட் 40,000 ஃப்ரம் சுரளி மனோகர் அக்கவுண்ட். வருது பாரு, பணம் வாங்குறது எவ்வளவு ஸ்பீடா போறாங்க பாரு. கட் பண்ண ரவுண்ட்ல டாட்டான்னு பதில் சொன்னீங்க. அடுத்த ரவுண்டு வந்து காசு மழை. ஒரு அற்புதமான ரவுண்டு. 1 லேக்கு விளையாட போறோம். அதாவது தனித்தனியா நீங்க ஒவ்வொருத்தர் வந்து கண்ணாடி கூண்டுக்குள்ள வர்றீங்க. அந்த பேப்பர்ஸை நீங்க வந்து பாக்கெட்ல போடக்கூடாது, குனிஞ்சு எடுக்கக்கூடாது, ஸ்டைலா பிடிக்கணும். எல்லோ பேப்பர் அதிகமா எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பருக்கு 1000 ரூபாய். ரெட் பேப்பர் அதிகமா பிடிச்சிங்கன்னா 500 ரூபாய். கிரீன் அதிகமா பிடிச்சிங்கன்னா ஒவ்வொன்று 100 ரூபாய். எவ்வளவு உங்களால முடியுமோ நேர்மையா பிடிங்க. தனித்தனியா. முதல்ல போண்டாமணி அவர்கள் கண்ணாடி கூண்டுக்குள்ள ப்ளீஸ் கம். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. நான் விட்டெறிஞ்ச சல்லிய ஆனா ஊத்திக்கிட்ட மில்லிய, நான் விட்டெறிஞ்ச சல்லிய ஊத்திக்கிட்ட மில்லியே. குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன் டில்லியே. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. போண்டாமணி அவர்களே, உங்க டைம் 1 minute starts now. Time up. Fantastic catch. போண்டாமணி அவர்களே, எப்படி இருந்தது கண்ணாடி கூண்டு? ஒரு வித்தியாசமா இருந்தது. இந்த மாதிரி ஒரு கேம்ஸ் நான் பார்த்தது இல்லை. சைடு காத்தடிச்சு பார்த்துருக்கோம், கீழே காத்தடிச்சு பார்த்துக்க முடியாது. ஓகே, அதுலயும் ரொம்ப தெளிவா இருந்தீங்க. 11 எல்லோ பிடிச்சிருக்கீங்க, 11,000. 17 ரெட் பிடிச்சிருக்கீங்க, 8,500. இதெல்லாம் லக்கி தான் எனக்கு, ஏன்னா கலரே தெரியல அங்க. 23 கிரீன் சார், 2,300 ரூபாய். ஸோ ஆக மொத்தம் காசு மழையில போண்டாமணி அவர்கள் வின் பண்ண கேஷ் 21,800. அதிர்ஷ்டலட்சுமி கலெக்ட் 78,200 ஃப்ரம் போண்டாமணி. பாசமா நீங்க வந்து
78,200 எங்களுக்கு தந்த பிறகு போண்டாமணி அவர்களுடைய அக்கவுண்ட்ல 3,81,800 ஸ்டில் அத்தாடி இல்ல சார், அதெல்லாம் எனக்கு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல நாங்க வாங்குவோம், ஆனாலும் பெருமையா இருக்கும் உங்களுக்கு. சரி சரி. சோ அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள கங்கா, ப்ளீஸ் கம். So, Ganga, unga time 1 minute starts now. Time up. Fantastic performance, Ganga. முதல்ல எப்படி இருந்தது ஃபீல்? ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இது. எப்போ சின்ன வயசுல நீங்க விளையாடுனதெல்லாம் நினைவுக்கு கொண்டு வரும். இது போல ஒரு ரவுண்ட் இது. ஸோ பிரில்லியன்ட் கேட்ச். எல்லோ 9 கவர் பண்ணீங்க, 9,000. 21 ரெட் பேப்பர் பிடிச்சிருக்கீங்க, 10,500. 27 green, that means 2,700. So ஆக மொத்தத்துல காசு மழையில கங்கா சம்பாதிச்ச கேஷ் வந்து 22,200. Adishtalakshmi just collect 77,800 from Ganga. நல்ல விளையாடி 77,800 எங்களுக்கு தந்த பிறகு கங்கா அவர்களுடைய அக்கவுண்ட்ல 4,02,200 still. Great. So great achievement. பெஞ்சமின் அவர்கள் கண்ணாடி கூண்டுக்குள்ள next. Please come sir. குண்டத்தில்ல கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சங்கிளி போல வந்த அஞ்சல உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில ஆன கவனிக்கிடாண்ட எலிப்பெண் கேட்டு மேலாண்ட பிளவுஸ் காட்டி குதிச்சாலே என்னாண்ட கலர் பிளவுஸ் குள்ளுங்க சிரிச்சாலே விட்டாண்ட. So பெஞ்சமின் அவர்களுக்கு 1 minute time. Time starts now. Time up. Fantastic. கானாக்கு டான்ஸே அதிரடியா இருந்தது. பெஞ்சமின் அவர்கள் ஈஸியா கேட்ச் பண்ணிருக்கீங்க. எல்லோ 16,000. 17 red, that means 800 each, 8,500. 29 green, 2,900. So ஆக மொத்தம் காசு மழையில பெஞ்சமின் அவர்கள் வின் பண்ண கேஷ் வந்து 27,400. Adishtalakshmi collect 72,600 from Benjamin. So 72,600 எங்களுக்கு தந்த பிறகு பெஞ்சமின் அவர்களுடைய அக்கவுண்ட்ல 4,07,400. Great. அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள் சுருளி மனோகர், ப்ளீஸ் கம் சார். கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிடுப்ப ஆட்டுறா இவ கண்ணுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிடுப்ப ஆட்டுறா இவ கண்ணுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா.
பாபு போல சிரிச்சிட்டு போனா கித்தாப்பு எல்லாம் மிதிச்சிட்டு போனா இந்த வப்பாட்டிய பார்த்து என் பொண்டாட்டிய மறந்த இவ முந்தானைய மோந்து நாம போம் புடிச்சு நடந்த கண்ணித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மரத்து Time starts now. Time up. Fantastic performance. சுரளி மனோகர் அவர்கள் உள்ள ஒரு ஸ்டைல்லையே பிடிச்சிங்க அப்படியே. சம்டைம்ஸ் என்னாச்சு இப்படியே நின்னீங்க வந்தது மட்டும் அப்படி ஸோ எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது, தானா வருது. ஸோ அப்படி கிளபரா நீங்க கவர் பண்ணு. எல்லோ வந்து 11 கவர் பண்ணிட்டீங்க. 11,000 18,500. ரெட் கலர் பிடிச்சிருக்கீங்க 9,000. 36 கிரீன் பிடிச்சிருக்கீங்க 3,600 ரூபாய். ஸோ ஆக மொத்தத்தில் காசு மழையில் சுரளி மனோகர் அவர்கள் வின் பண்ண கேஷ் வந்து 23,600 ரூபாய். கிரேட் அச்சீவ்மெண்ட். அதிர்ஷ்டலட்சுமி கலெக்ட் 76,400 from சுரளி மனோகர் அக்கௌண்ட். ஸோ 76,400 எங்க அக்கௌண்ட்க்கு வந்த பிறகு சுரளி மனோகர் அவர்களுடைய அக்கௌண்ட்ல 3,84,100. ஃபேண்டாஸ்டிக். நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து மணி மணி மணி, அதாவது டைமுக்கு காசுக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு ரவுண்டுக்கு போறோம். ஸோ ஃபேண்டாஸ்டிக். அதுவும் 1 லேக்கு விளையாட போறோம். ஜெனரல் நாலேஜ் எவ்வளவு இருக்குன்றது நாங்க பார்க்க போறோம். 5 கேள்வி. டிஸ்பிளே பாக்குறீங்க, டிவியில டிஸ்பிளேல 20,000 ரூபாய் வரும். அங்க 20,000 ரூபாய் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும் பொழுது நான் கேள்வி கேட்பேன். எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க பதில் சொல்றீங்களோ அவ்வளவு காசு உங்களுக்கு. தாமதமா சொன்னீங்கன்னா சைபரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மணி So, மணி 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 தான் போண்டா மணி எல்லாம் அவர்களுக்கு அவங்க கையில தான் இருக்கு. முதல் கேள்வி. தமிழ்நாட்டில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? இந்த பக்கத்துல தான் இங்க இருக்கே, மெட்ராஸ்ல. அது எங்க? தாம்பரத்துக்கு இடையில நல்ல வருது. யோசனை பண்ணுங்க. நல்ல அடையாறு யோசனை. அடையாறு. அடையார். ரைட் ஆன்சர். 15,700. ஃபேண்டாஸ்டிக். இரண்டாவது கேள்வி. இந்தியாவின் முதல் பெண் ஜனாதிபதி யார்? ராஜ பட்டலா? பிரதிபா பட்டேல். பிரதிபா அந்த பட்டேல் பாட்டீல். வந்துட்டேன். ரைட் ஆன்சர். 16,800 வின் பண்ணிருக்கீங்க. கிரேட். சோ மூன்றாவது கேள்வி போண்டா மணி அவர்களுக்கு. பார்த்திபன் கனவு என்ற நூலை எழுதியவர் யார்? கவிஞர் தான் எழுதியிருப்பாரு. கவிஞர் பெயர் தான் கேட்கிறேன். அந்த பேரு காசு போயிட்டு இருக்கு. நல்லா யோசிங்க. கொஞ்சம் ஸ்லோ ஓட்ட சொல்லுங்க. இல்ல இல்ல அது 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 பாட்டுக்கு அது ஓடும். நல்லா யோசிங்க. முதல்ல நான் ஒரு இந்தியா அற்புதமான பத்தி பேருங்க. தெரிஞ்சுக்கிறேன். அற்புதமான பேரு. வரும் ஆனா வராது. கால ஆரம்பிச்சு ஆஹா. சைபருக்கு வந்துச்சா? ஆ. கல்கி. முன்னாடியே சொல்லிக்கலாம் சார். நான்காவது கேள்வி உங்களுக்கு. சரி. டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஹேட்ரிக் எடுத்த முதல் இந்தியன் கிரிக்கெட்டர் யார்? கிரிக்கெட் இந்தியன் தெரியும் அந்த மாதிரி இருக்கிறேன்னா யோசிங்க சார். ஃபுட்பால்னா நல்லா ஓடுவேன். அவர் பேர்ல கடைசியில சிங் வரும். வாதா சிங்கா. சூப்பர் நேம் சார். மணியதி சிங் ஹர்பஜன் சிங். ஹர்பஜன் சிங். ரைட் ஆன்சர். 3,400 கொடுத்திருக்காரு. ஐந்தாவது கேள்வி. கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரே தமிழ் நடிகை யார்? மனோரமாஜி. மனோரமாச்சி. ரைட் ஆன்சர். 19,100. மிகச் சிறப்பாக பதில்களை சொல்லி அந்த டைம் கீப் அப் பண்ண போண்டாமணி அவர்கள் மணி 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 ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் 55,000. அதிர்ஷ்டலட்சுமி கலெக்ட் 45,000 from போண்டா மணி. சோ அற்புதமாக விளையாடிய போண்டாமணி அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி அடுத்த கேள்விகள். கங்கா அவர்கள் அட்டகாசமா பதில் சொல்ல போறீங்க 1 லேக்கு. முதல் கேள்வி. பாண்டியர்களின் சின்னம் எது? மீன். மீன். ரைட் ஆன்சர். 16,700. இரண்டாவது கேள்வி. இந்தியாவுல சிறு வயதுல
பிரதமராகியவர் யார்? ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி. ரைட் ஆன்சர். 17,100. மூன்றாவது கேள்வி. செஸ் விளையாட்டில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற முதல் இந்தியன் யார்? விஸ்வநாதன் ஆனந்த். விஸ்வநாதன் ஆனந்த். ரைட் ஆன்சர். 18,200. நான்காவது கேள்வி. மகாராஷ்டிராவின் தலைநகரம் எது? மாபெரும், அதாவது திரைப்படத்துக்கு முதல் தாய் அப்படின்னு சொல்லலாம். பாம்பே. பாம்பே. மும்பை. ரைட் ஆன்சர். 5,100. ஐந்தாவது கேள்வி. உலகத்திலேயே சிறிய கண்டம் எது? உலகத்திலேயே சிறிய கண்டம் எது? ஊர்னா கோவா. இல்ல, ஒரு ஏசியால. கண்ட்ரி. சிறிய கண்டம். ஆல ஸ்டார்ட் ஆகும். அண்டார்டிகா. ஆஸ்திரேலியா. Oh my God. சைபர் வாங்கி கொடுத்திருக்க ஆஸ்திரேலியா. நோ ப்ராப்ளம். கங்கா அவர்களும் மிகச் சிறப்பாக அந்த டைம் கீப் அப் பண்ணி பதில்களை கரெக்டா சொல்லி வின் பண்ண அமௌண்ட் வந்து 57,100. அதிர்ஷ்டலட்சுமி கலெக்ட் 42,900 from கங்கா. $42,900 எங்க அக்கவுண்ட்டுக்கு வந்த பிறகு கங்கா அக்கவுண்ட்ல 3,59,300. அடுத்ததாக பெஞ்சாமின் அவர்கள். முதல் கேள்வி. மகாநதி எந்த கடலில் கலக்கிறது? பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால். ரைட் ஆன்சர். 14,200. வங்காள விரிகுடா. இரண்டாவது கேள்வி. ஆந்திராவில் அமைந்துள்ள ஏவுகணை தளம் எது? ஸ்ரீஹரிகோட்டா. ஸ்ரீஹரிகோட்டா. ரைட் ஆன்சர். 19,600. மூன்றாவது கேள்வி. டேவிஸ் கோப்பை எந்த விளையாட்டோட தொடர்புடையது? கிரிக்கெட். டேவிஸ் கோப்பை எந்த விளையாட்டோட தொடர்புடையது? டென்னிஸ். டென்னிஸ். ரைட் ஆன்சர். 11,200. நான்காவது கேள்வி. தலைமை தேர்தல் அதிகாரி யாரால நியமிக்கப்படுகிறார்? ஜனாதிபதி. ஜனாதிபதி. ரைட் ஆன்சர். 18,900. ஐந்தாவது கேள்வி. இந்தியாவில் அதிக மக்களவை உறுப்பினர்கள் கொண்ட மாநிலம் எது? ஆந்திரா. நல்ல யோசிங்க. நிறைய இந்த எம்பி. நிறைய எம்பி சொல்லுது. ஆமா. உத்தரப்பிரதேஷ். யூபி. ரைட் ஆன்சர். உத்தரப்பிரதேஷ். 7,200. ஸோ ஃபென்டாஸ்டிக். அந்த டைம்லி சென்ஸ் ஆஃப் அதுக்கு டான்னு பதில் சொன்ன விதம் அருமை. பெஞ்சாமின் அவர்கள் மிக சிறப்பாக அந்த டைம்ல சொல்லி 71,100 வின் பண்ணிருக்கீங்க. அதிர்ஷ்டலட்சுமி கலெக்ட் 28,900 from பெஞ்சாமின். 28,900 எங்க அக்கவுண்ட்டுக்கு வந்த பிறகு பெஞ்சாமின் அவர்கள் அக்கவுண்ட்ல 3,78,500. சுரளி மனோகர் அவர்களே, நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பீங்களா? லைப்ரரிக்கெல்லாம் போவீங்களா? கேள்வி ஞானம். கேள்வி ஞானம். இல்ல வீட்டை போனா லைப்ரரியே வச்சிருக்காரு. இல்ல அதெல்லாம் இருக்கு. ஆ. பட் யாராவது படிக்க சொல்லிதாங்க. நம்ம படிச்சாலே தூக்கம். உங்களுக்கான 5 கேள்வி 1 lakhக்கு விளையாடுறோம். முதல் கேள்வி. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? நீலகிரி. நீலகிரி. ரைட் ஆன்சர். 13,300 ரூபாய். வெரி குட். சோ இரண்டாவது கேள்வி. உலகிலேயே முதலாக காகித கரன்சி அச்சடித்த நாடு எது? சைனா. சைனா. ரைட் ஆன்சர். சார் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றீங்க, டாட்டான்னு பதில் சொல்றீங்க, தாமதமா வருது. 13,000. மூன்றாவது கேள்வி. தமிழ்நாட்டின் சாக்ரட்டிஸ் என்று புகழப்பட்டவர் யார்? அம்பேத்கர். அதே வரிசையில சொல்லுங்க. இன்னும் பெரியவர். பெரியார். பெரியார். தந்தை பெரியார். ரைட் ஆன்சர். 11,900. அடுத்த கேள்வி. தற்போது இந்திய நாட்டின் ராணுவ மந்திரி யார்?
ஏகே அந்தோணி. ஏகே ஆண்டனி ரைட் ஆன்சர். 14,400. ஐந்தாவது கேள்வி, வானவில்லின் நிறங்கள் எத்தனை? 7. 7 ரைட் ஆன்சர். 19,200. டெஃபினட்டா நீங்க ஐபிஎஸ்க்கோ ஐஏஎஸ்க்கோ நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க. சுருளி மனோகர் அவர்கள், நீங்க இந்த ரவுண்ட்ல வின் பண்ண கேஷ் 71,800. அதிர்ஷ்டலட்சுமி just collect 28,200 from சுருளி மனோகர். அப்புறமா மொத்தமா கொடுத்துறேன். சோ அற்புதமா அவங்க கிட்ட சொன்ன வார்த்தை அவங்க காது கேட்காது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. காது கேட்காதா? தெரிஞ்சிருந்தா சைக்கிளையா சொல்லிருப்பேன். அதிர்ஷ்டலட்சுமி எடுத்துன போன பிறகு சுருளி மனோகர் அவர்கள் அக்கவுண்ட்ல 3,55,900. அட்டகாசமா விளையாடுறீங்க. அடுத்த ரவுண்டு வந்து உள்ளே வெளியே 2 லட்சத்துக்கு விளையாட போறோம். அதாவது ஒரு சாஃப்ட் செவருக்குள்ள ஒரு சிற்பம் போல செதுக்கி ஒரு ஷேப் வரும். அந்த ஷேப்புக்குள்ள நீங்க டச் பண்ணாலும் பரவாயில்ல, போயிடலாம். பட் அந்த சாஃப்டான செவரு அது உடைஞ்சாலும் நீங்க விழுந்தாலும் 2 லட்சம் எங்களுக்கு. சோ அற்புதமாக விளையாட வராது போண்டா மணி அவர்கள், ப்ளீஸ் கம். அதாவது எந்த ஷேப் வந்தாலும் நுழைஞ்சு போகக்கூடிய ஒரு பாடி. ஸோ அது எப்படி வருது பொம்மை அப்படின்றது அந்த ஷேப் பார்க்கலாம். ஓபன் த டோர். அத்தாடி. ஆமா, அந்த கை இப்படி, அந்த கை ரைட் ஹேண்ட் இப்படி வைங்க. ஆமா, லெஃப்ட் லெக் இப்படி. ஆமா, கரெக்ட். காலை தூக்குங்க. ரெடி, ஸ்டார்ட் மியூசிக். Gangnam Style. Op, 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 Oppan Gangnam Style. Gangnam Style. Op, 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 Oppan Gangnam Style. Hey, sexy lady. Op, 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 Oppan Gangnam Style. Hey, sexy lady. Op, 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 op. 성숙해 보이지만 놀 땐 노는 여자. 이때다 싶으면 묶었던 머리 푸는 여자. 가렸지만 웬만한 노출. Fantastic performance போண்டா மணி அவர்களே. அதிர்ஷ்டலட்சுமி collect 2 lakhs from போண்டா மணி. 2 லட்சம் வாங்கிட்டு போறீங்களா? நல்லா இருக்கேன். பல கஷ்டப்பட்டு விழுந்திருப்பீங்க, 2 லட்சம் வாங்கிட்டு போறீங்க. சரி இருக்கு. ஸோ 2 லட்சம் எங்களுக்கு தந்த பிறகு உங்க அக்கௌண்ட்ல 1,26,700. ஆனா அந்த முயற்சி ரொம்ப அழகா இருந்தது. என்ன சின்ன குழந்தை மாதிரி விளையாட்டு வந்தீங்க, சூப்பர். ஸோ அடுத்ததா உள்ளே வெளியே விளையாட வராங்க கங்கா, ப்ளீஸ் கம். கங்கைக்குள்ள ஒரு ஆனந்தம், சந்தோஷம், அந்த நாட்டிய ஷேப் வரணும்னு ஆசைப்படுறேன். ஓபன் த டோர். ஆஹா ஆஹா, கண்டிப்பா முடியாது. இதோட பாகமா அந்த 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 முத்திரையில நில்லுங்க. ஸ்டார்ட் மியூசிக். Gangnam Style. Op, 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 Oppan Gangnam Style. Gangnam Style. Op, 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 Oppan Gangnam Style. Hey, sexy lady. Op, 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 Oppan Gangnam Style. Hey, sexy lady. Op, சூப்பர் சூப்பர், ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ், சூப்பர். ஐயோ ஒரு புது Dress உருவாக்கி இருக்கீங்க. ஃபென்டாஸ்டிக். அதிரடி ஆட்டம் ஆடிய கங்கை. கங்கா அவர்களுடைய அந்த அதிரடி ஆட்டத்தில் அந்த லாங் ஜம்ப் ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. அது தன் அறியாத ஒரு ஜம்ப் அது. ஸோ அந்த சந்தோஷத்துல அதிர்ஷ்டலட்சுமி collect 2 lakhs from கங்கா. இரண்டு லட்சம் எங்க அக்கவுண்ட்டுக்கு வந்த பிறகு கங்கா அவர்கள் அக்கவுண்ட்ல 1,59,300. உள்ளே வெளியில அடுத்த விளையாட போறது வந்து பெஞ்சாமின் அவர்கள், ப்ளீஸ் கம் சார். எந்த ஷேப் வரப்போகுது அந்த ஷேப்புக்குள்ள போக முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகமே இல்லாம உங்களுடைய தைரியம், இந்த சந்தோஷத்தை பாராட்டுறேன். ஓபன் த டோர். எதையும் சாதிக்கும்
மனம் வேண்டும் அப்படின்றது பாருங்க. இது மனதில் உறுதி வேண்டும் மாதிரி மனதில் உறுதி வேண்டும். ரைட் லெக் தூக்குங்க. ரைட் லெக். கரெக்ட். ஸ்டார்ட் மியூசிக். Gangnam Style. Op, 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 op. Oppan Gangnam Style. Gangnam Style. Op, 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 op. Oppan Gangnam Style. Hey, sexy lady. பென்ஜாமின் சார், என்ன ஒரு அட்டெம்ப்ட், சூப்பரா இருந்தது. ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷண்ட் டெட் போல அந்த மேல் ஷேப் கரெக்டா போனீங்க. இந்த கால் கிட்ட மட்டும் டச் ஆகி உடஞ்சு போச்சு. ஸோ அதனால பென்ஜாமின் அவர்கள் அக்கௌண்ட்ல இருந்து 2 லட்சம் எங்களுக்கு. டேக் த கேஷ் லட்சுமி. ஸோ 2 லட்சம் எங்களுக்கு தந்த பிறகு உங்க அக்கௌண்ட்ல 1,78,500. ஸோ அடுத்ததாக சூப்பரா ரெடியா இருக்காரு சுரளி மனோகர் அவர்கள். உள்ளே வெளியே விளையாட வாங்க ப்ளீஸ் கம். போகும்போதே வா. வாழ்க்கையில வந்து எதையும் தாங்கும் ஆமா ஒரு பாடி. உங்களுக்கான என்ன ஷேப் வருதுன்னு பார்க்கலாம். ஓபன் த டோர். ஒலிம்பிக்கு அப்படி ரன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல கையில ஒரு பால் பந்து. ஓகே இது ரைட். என்கிட்ட இருக்காது, கையில வச்சுக்கோங்க. எப்படி அந்த ஷேப்? கால் தூக்குங்க. ஒலிம்பிக்ல ஓடுறவன்னா அனுமார் மாதிரி நிக்கிறீங்க. எஸ். ஸ்டார்ட் மியூசிக். Gangnam Style. Op, 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 op. Oppan Gangnam Style. Gangnam Style. Op, 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 op. Oppan Gangnam Style. Hey, sexy lady. Op, 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 op. Oppan Gangnam Style. சார் சார் என்ன நடந்தது சார்? டாக்டர் வாட் ஹேப்பன்? பந்தோட வந்தீங்களே எவ்வளவு? ஓஹோ, நீங்க தானா? நானே தான். சரி, ஏதோ நல்லா தான் நின்ன. அந்த பால் தான் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது. இத்தனை பால் ஒட்டிக்கிச்சு. ஃபேண்டாஸ்டிக். வாவ், வாட் எ கேம். சுரளி மனோகர் சார், என்ன நடந்தது? ஒண்ணுமே புரியல கூண்டுக்குள்ள. ஒண்ணுமே புரியல. அந்த பால் தான் ஏதோ டிஸ்டர்ப், மர்மமா இருக்குது உள்ள ஏதோ சம்திங். ஏதாவது பாத்தீங்களா? ஆனா ஒண்ணு தெரிஞ்சது, எழுந்துட்டேன்றது மட்டும் தெரிஞ்சது. மண் எடுத்தீங்களா? ஆனா அந்த சிரிப்புக்கே கொடுக்கலாம். பட் அதிர்ஷ்டலட்சுமி கலெக்ட் 2 lakhs from சுரளி மனோகர். கொடுங்க, அந்த சிரிப்புக்கு 2 lakhs கொடுங்க. காது கேட்காதுங்க ஏற்கனவே சொல்லிட்டேன். எப்போ கேட்டாலும் அதே சிரிப்பு. சோ அந்த கேஷ் திருப்பி வராதுன்ற நம்பிக்கை, தன்னம்பிக்கை அவங்களுக்கு. சோ எங்களுக்கு 2 லட்சம் கொடுத்த பிறகு சுரளி மனோகர் சார் அக்கவுண்ட்ல வந்து 1,55,900. சார் போண்டாமணி அவர்கள் 1,26,700. கங்கா அக்கவுண்ட்ல வந்து 1,59,300. ஆனா அட்டகாசமா விளையாடி டாப்பரா நிக்கிறாரு பெஞ்சமின். 1,78,500. எல்லாரும் வாங்க ப்ளீஸ் கம். 1,78,500. அதிர்ஷ்டலட்சுமி கிவ் த கேஷ். என்ஜாய் பண்ணுங்க, நாங்க சேர்ந்து செலவு பண்ணுவோம். ஆமா, நாங்க எல்லாம் எப்படி இருந்தது ஷோ? மனோகர் சார் சொல்லுங்க. நீங்க உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்க எல்லாம் வந்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய, நீங்க சொன்ன மாதிரி இந்த விழுந்ததை வந்து எப்பவுமே குழந்தைங்க, ஏன்னா அவங்க வந்து தமிழ்ற வயசுல விழுந்து எழுந்திரிச்சு நடக்கும்போது அதை பாக்குற நமக்கு சந்தோஷம் மாதிரி, நான் வந்து மீசை வச்ச குழந்தை, நான் விழுந்ததை பார்த்து எல்லா குழந்தையும் சந்தோஷப்படுவாங்க. மொத்தத்துல ரொம்ப நல்ல அருமையான ஒரு நிகழ்ச்சி. மணி சார், எந்த ரவுண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதுல? எனக்கு எல்லாத்தையும் விட பிடிச்ச ரவுண்ட் இந்த உள்ள விழுந்ததுதான். ஏன்னா இதுதான் குழந்தைய கைதட்டி சிரிக்க. பெஞ்சாமின் அவர்கள் 1,78,500 வின் பண்ண அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.
ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம் காசு மேல காசு வந்த அட்டகாசம்